Question number 7. 7 with the find the all parts of consecutive odd natural number, both of which are larger than 10 and their sum is less than 40. அதாவது என்ன கொடுத்தோம்னா 10 விட அடுத்தடுத்த இரண்டு ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் வந்து 40 விட குறைவாக இருக்க வேண்டும் எனில் அவ்வெண்களை காண்க. நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஆட் நம்பர் தான். ஓகே, அப்போ ஆட் நம்பர் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஸோ ஆட் நம்பர் இப்போ 10 விட அடுத்த ஆட் நம்பர்னாவே ஆட்னு சொல்லுவோம். 10 விட பெருசு அப்படின்னா ஒற்றைப்படை 11 and 13 தென் 15 அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சா அடுத்த நம்பர் எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2 ஆட் பண்ணி அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணுவோம் எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ அதுவும் மாதிரி 2 ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆட் நம்பர்ஸ் எழுதுவோம். ஸோ நமக்கு தேவையான அந்த ரெண்டு நம்பர் அடுத்தடுத்து இரண்டு ஒற்றைப்படை எண்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கிறோம். தென் நெக்ஸ்ட் நம்பர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இது ரெண்டுமே வந்து கிரேட்டர் தென் 10, அதாவது 10 விட அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டேன். அதே போல் இது வந்து 10 விட அதிகம்தான். ஓகே, அப்போ நம்ம இதில் ரெண்டு நம்ம ஆட் பண்ணுறோம். ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு என்னவா இருக்கும், ரெண்டு கூட்டும்போது 40 விட லெஸ் தென் இருக்கணும், அதாவது 40 லெஸ் தென் 40ன்னு கொடுத்தோம். ஸோ ரெண்டு நம்ம ஆட் பண்ணும்போது என்னவா இருக்கும்னு 40 விட கம்மியாக இருக்கணும். அப்போ ரெண்டு நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 லெஸ் தென் 40ன்னு கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே 2x + 2 லெஸ் தென் 40. இப்போ 2 அந்த பக்கம் அனுப்புகிறோம். அப்போ 2x லெஸ் தென் 40 - 2 38 கிடைக்குங்க. இங்கே 2x கிடைக்கும். அப்போ எக்ஸ் வேணா இங்கே 2 டிவைட் பண்ணும்போது 38/2. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்குன்னா இங்கே 90 கிடைக்கும். அப்போ எக்ஸ் வந்து லெஸ் தென் 90 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ இதை நம்ம மறுபடியும் ரீதான். ஸோ செகண்ட் நம்பர் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இந்த ரெண்டாம் பக்கம் என்ன ஆகும்னா இந்த 10 - 2 8 அப்படின்னு நம்ம இதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நமக்கு வேல்யூ என்ன கிடைச்சிங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் 19 கொடுத்துக்கிறோம். ஓகே, 19 கிடைச்சிருக்கு. ஸோ 19க்கு உள்ள நம்ம கன்சிக்யூட்டிவ் அந்த ஆட் நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த கன்சிக்யூட்டிவ் தொடர்ச்சியான அந்த நம்பர் எடுக்கும்போது எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 10, எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 8 அண்ட் வந்து எக்ஸ் லெஸ் தென் 90 இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் தான் எக்ஸ், அது மட்டும் தான் நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த சாட்டிஸ்ஃபை, அதாவது greater than 10. That is first number 11 எடுக்கிறோம், 11, 13 எடுக்கிறோம். ஓகே, and then 13, 15 அடுத்த consecutive and 15, 17, then 17, 19. ஓகே, and then வந்து 19, 21. ஸோ எல்லாமே ஆட் பண்ணும்போது 40க்குள்ளே தான் இருக்கணும், லெஸ் தென் 40 தான் இருக்கணும். இது ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 40 வந்துடும் தேவைப்படாது. ஸோ இது 40 வருது. ஸோ லெஸ் தென் 40க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ நமக்கு செலக்ட் பண்ணுற நம்பர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்தா போதும். ஸோ இது சாரி கிரேட்டர் தென் 10 அண்ட் கிரேட்டர் தென் 8. ஓகே, அண்ட் தென் லெஸ் தென் 90க்குள்ளே. ஓகே, ஸோ இது செகண்ட் வந்து 90க்குனால நீங்கள் வேணும்னா அது செகண்ட் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய எக்ஸ் வந்து எக்ஸ் தான். இது எல்லாமே எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, செகண்டாக இருக்கிறது என்னதுன்னா ஃபர்ஸ்டாக இருக்கிறது எக்ஸு, தென் செகண்டாக இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 2. இந்த பேரில் நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, அப்போ நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து இந்த எக்ஸ் மட்டும் தான். ஓகே, இது வந்து லெஸ் தென் 90க்குள்ள இருந்தால் போதுமானது. ஸோ செகண்ட் நம்பர் வந்து அதனுடைய இரண்டாவது நம்பர். ஸோ அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இந்த பேர் மட்டும் நம்ம 15 and 15, 17, 17, 19. ஓகே, தேங்க்யூ.